சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. கர்மாக்கள்ன்றது உண்மை. நீ சொல்லுவாங்களே உன்னுடைய கர்ம வினை அப்படின்னு இல்லையா, நம்ம செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்பதான் அப்படியே வாழ்க்கை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்குது இல்லையா, எல்லா பொருட்களும் கிடைக்குது, வர்றது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது தான், டிட்டர்மின்ட் அப்படின்ற ஒரு விஷயம். சில பேருக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ண இது நடந்துச்சு, இந்த மாதிரி பரிகாரம் பண்ண இது எனக்கு கிடைச்சிது அப்படின்னா அதற்கும் அவர்கள் ஜாதகத்தில் அந்த கட்டத்தில் இருந்தால்தான் அது செயல்படுத்த முடியும். போன ஜென்மத்தில் என்ன ஒரு கஷ்டங்கள் நீங்கள் செய்தீர்களோ அதன்படி தான் இங்கேயும் நடக்கும். ஓகே, இந்த ஜென்மத்தில் அப்படின்றது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய பூர்வ புண்ணியங்களை கொடுத்து வைத்ததுனால தான் இந்த ஜென்மத்தை அதை அனுபவிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்போ கொடுத்து வைக்கிறதுன்ற ஒரு விஷயமே வருது. ஸோ நம்ம கூடுமான வரை மக்களை இந்த சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே என்னென்னா, முதல்ல புண்ணியம் செய்யறீங்கன்னா இது நிச்சயமாக உங்களுக்கு அது வீண் போகாது. ஏன்னா அது உங்களுடைய அடுத்த ஜென்மத்திற்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரியான விஷயம். மேடம் நான் கரெக்டாக தான் படித்தேன், நான் கரெக்டாக தான் எழுதுனேன், அவன் ஒன்றுமே பண்ணல, அவனுக்கு வந்து அந்த வேலை கிடச்சிச்சு கேம்பஸில், அவனுக்கு இசுவாச கூட தெரியாது, அவன் அட்வொகேட்டாக இருக்கா அப்படின்றாங்க. ஆனால் நிச்சயமாக அது நல்லதாம நடக்கும் அப்படின்வாரு. அது எப்படின்னு சொன்னான்னா, இன்னைக்கு இவங்க தான் நம்ம செஞ்சவங்களே வந்து செய்ய மாட்டாங்க, திரும்பி வேற யாராவது ஒருத்தங்க வந்து நமக்கு உதவி செய்வார்கள். அதுதான் தர்மம் தலை காக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஜாதகத்திலேயே நம்ம வந்து சொல்ல முடியும். இவர்களுக்கு வந்து இது மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையில் வீட்டில் சிம்டம்ஸ்லாம் சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் அதெல்லாம் வந்து கர்மவினை உள்ள ஜாதகம் சொல்லலாம். அதே மாதிரி வந்து நம்ம பெரிய ஒரு அரசியல்வாதிகள்லாம் இன்னமும் சூப்பராக இருக்காங்கன்னா அவங்க பிறந்த நாளுக்கு பாருங்க ஒரு 1000 பேர் சாப்பாடு போடுவாங்க. அவங்கள அறியாமலேயே அவங்க வந்து ஒரு அன்னதானம் செய்கிறாங்க. ஸோ இந்த சாப்பாடு வயிறார ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு அப்பா நல்லாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்குது. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜோதிட சுடர் என் ஞானரதம் மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஜோதிடம் குறித்து நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு மேம். ஜோதிடம் அதுலேயும் தாண்டி ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது சார்ந்து நம்மளோட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் ஒன்று நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, நீ இப்போ என்ன நிலைமையில் இருக்கியோ அதுக்கு வந்து காரணம் உன்னோட கர்ம வினை தான். கர்ம வினை இல்லைனா மூதாதையர் என்ன செஞ்சாங்களோ அதுக்கான பலனை தான் நீ அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்ற விஷயங்களும் ஒரு நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு. அது உண்மையா அந்த மாதிரி வழி வழியா தொடருமா? அதை பத்தி சொல்லுங்க மேம். நிச்சயமான ஒரு நல்ல ஒரு கேள்வி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கர்மாக்கள்ன்றது உண்மை. நீ சொல்லுவாங்களே உன்னுடைய கர்ம வினை அப்படின்னு இல்லையா, நம்ம செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்பதான் அப்படியே வாழ்க்கை நிர்ணயிக்கிறது. அதனாலதான் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது பதவி பூர்வ புண்ணியானாம். நீ என்ன வந்து பூர்வ புண்ணியத்துல செஞ்சியோ அதற்கேற்றபடிதான் நீங்க பதவி உனக்கு கிடைக்கும். ஸோ நீங்க வந்து நிறைய பேர் சிஎம் ஆறாங்க, எம்எல்ஏ ஆறாங்க, ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்காங்கன்னா அது ஊழ்வினை பயன் கூட அந்த நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஒரு ஜோதிடமே நம்பாதவர்கள் கூட வந்து ஊழ்வினை அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்குன்றத சுட்டி காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து பூர்வ புண்ணியம்ன்றதுக்கு தான் அந்த பதவி பூர்வ புண்ணியானம்ன்றது அந்த ஆரம்பத்திலேயே வரும். ஸோ அப்படின்னும் பொழுது அப்போ பூர்வ புண்ணியம் மிக மிக அவசியமாக இருக்குது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இப்போ நம்ம பிறக்கிறோன்றது இருக்குது, நம்ம எந்த அம்மா அப்பாவுக்கு தான் பிறக்கிறோம் அப்படின்றது நம்ம கிட்ட இல்லை. அதே மாதிரி நம்ம பிறந்த தேதி தெரியும், இறந்த தேதி தெரியாது, அதுவும் நிர்ணயிக்கப்பட்டதா. வரும்போதே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்துட்டு இருக்கோம் நம்ம. அது ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்குது இல்லையா, எல்லா பொருட்களும் கிடைக்குது, வர்றது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது தான், டிட்டர்மின்ட் அப்படின்ற ஒரு விஷயம். சில பேருக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ண இது நடந்துச்சு, இந்த மாதிரி பரிகாரம் பண்ண இது எனக்கு கிடைச்சிது அப்படின்னா அதற்கும் அவர்கள் ஜாதகத்தில் அந்த கட்டத்தில் இருந்தால்தான் அது செயல்படுத்த முடியும். ஸோ நீங்கள் மேலோட்டமாக வந்து இவங்க வந்து இப்படி வந்துடும் அப்படின்றத சொல்ல முடியாது, ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மாக்கள் அப்படின்னும்போது நம்மளுடைய அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சம்பாரிச்சிருக்காங்க, சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறாங்க. இதுக்கு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் சொத்துக்கள் என்ன பண்றாங்க, அடுத்த பிள்ளை அவங்களுக்கு யாரோ அவங்களுக்கு அப்படின்னு போயிடும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அவங்களுடைய சொத்துக்கள் யார்கிட்ட போகுதுன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சேருது. அதே மாதிரி அவர்கள் செய்த பாவங்கள் யாருக்கு போகும்,
அதுவும் அவங்களுக்கு அப்படிதான். அவங்களுடைய குழந்தைகளுக்கு தான். ஏன்னா அவங்களுடைய சொத்துக்களை மட்டும் நீ அனுபவிக்கிற, கார் பங்களா எல்லாமே அனுபவிக்கிறேன் போது அவங்களுடைய பாவங்களையும் நம்ம அனுபவிக்கிறோம். ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நீங்கள் என்ன தப்பு செய்றீங்க அப்படின்ற விஷயமும் இருக்கு. போன ஜென்மத்தில் என்ன ஒரு கஷ்டங்கள் நீங்க செய்தீர்களோ அதன்படிதான் இங்கேயும் நடக்கும். ஓகே. இந்த ஜென்மத்தில் அப்படின்றது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இப்போ இதுலேருந்து எதுக்காக இவ்வளோ தூரம் திருப்பி திருப்பி அப்படி சொல்ல வரேன்னா, நம்ம வந்து கூடுமான வரை வந்து இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து அடுத்த ஜென்மத்திலையும் வந்து சேரும். ஊழ்வினை வந்து உருத்தும் மாதிரி இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அடுத்த ஜென்மத்தில் வரும்ன்றது தான் ஒரு விஷயம். அதே மாதிரி இவனுக்கு மட்டும் எல்லாமே நடக்குதுப்பா அப்படின்னு நம்ம சொல்றது கேள்விப்பட்டோம். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, அவன் கொடுத்து வைத்தவன், அப்பா அவன் கொடுத்து வச்சிருக்கான்ப்பா அப்படின்வாங்க. என்ன கொடுத்து வைத்தார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, போன ஜென்மத்தில் நம்முடைய பூர்வ புண்ணியங்களை கொடுத்து வைத்ததுனால தான் இந்த ஜென்மத்தை அதை அனுபவிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்போ கொடுத்து வைக்கிறதுன்ற ஒரு விஷயமே வருது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போன ஜென்மத்தில் எப்படின்னா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்ச, அப்போலாம் வந்து கொஞ்சம் பாவ புண்ணியத்துக்கு பயந்தாங்க, நடந்தாங்க, சாமி கண்ணு குத்துன மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு இது இருக்கும். ஏன்னா இப்போ இறந்தவங்க அடுத்தது மறுபிறவின்றது பொதுவாக வந்து நம்ம திருவாசகம் சரி, இந்த சிவபுராணம் இதெல்லாம் படித்து பாருங்களேன். ஒவ்வொரு கதையிலையும் என்ன ஆகும்னா, அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து குரங்க, இப்போ இந்த ஜென்மத்தில் குரங்கா இருக்க, அடுத்த ஜென்மத்தில் கலிங்க மன்னனாக நீ வருவான்வாங்க. வேடனாக இருக்கிற அடுத்த ஜென்மத்தில் இந்த மன்னனாக வருவ. நீ வந்து இப்போ பூமியில் வந்து ஏன் பார்வதி கடவுளுக்கே வந்து இப்போ நீ தாக்ஷாயணியா அந்த தக்ஷாயணியா வந்து பிறந்து அதுக்கப்புறம் சிவனை வந்து அடையிறாங்க. இது எல்லாமே வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபிறவின்ற ஒரு விஷயத்த குறிக்குது. அப்போ மறுபிறவின்னு இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம கூடுமானவரை மக்களை இந்த சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே என்னன்னா, முதல்ல புண்ணியம் செய்யறீங்கன்னா இது நிச்சயமாக உங்களுக்கு அது வீண் போகாது. ஏன்னா அது உங்களுடைய அடுத்த ஜென்மத்திற்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரியான விஷயம். அதுக்கு தான் சொல்லுவாங்க, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னுவாங்க. ஸோ நமக்கு ஒரு சொர்க்கம் கிடைக்கணும், ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா இங்கே வேணால் நீங்கள் வந்து தற்கால வாழ்க்கை தான். இங்கே ஒரு 10 வருஷமா 20 வருஷமா 70 வருஷமா 80 வருஷம் மிஞ்சி மிஞ்சி போனால் 100 வயசுலாம் இருக்கிறது ரொம்ப சாத்தியமே இல்லை. அப்படி அடுத்த ஒரு நிரந்தர உலகம் சொல்லிட்டு நம்மளுடைய இந்துக்களில் வந்து சொர்க்கம்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, நரகம்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அது மாதிரி நம்ம நல்லது செஞ்சோன்னா நமக்கு அங்கே பர்மனெண்ட்டான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபிறவியே வேண்டாம், முக்தி நிலை, கடவுளிடம் வந்து எனக்கு இதுக்கு மேலே எனக்கு பிறவி வேண்டான்னு வேண்டவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. அதற்கு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முக்தி நிலையை அடையணும்னா நம்ம சிவனடியார்கள் இருப்பாங்க. நிறைய பேர் தேவாரம் திருவாசகம், யாருக்குமே உயிர் கொள்ளாமை, சன்னியாசியாக போகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஜென்மம் வராதுன்ற அளவுக்கு அவங்க வாழ்கிறாங்க. ஏன்னா ஜென்மமே வேண்டாம், ஜென்மம் இருந்தால் தான் அழுகை துன்பம் இன்பம் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், இந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு கடவுளோட ஜோதி வடிவாக செல்லக்கூடிய விஷயங்கள். அதற்கு உதாரணமாக சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வள்ளலார் அவர்களை சொல்லிகிட்டே போகலாம். அதனால இந்த கர்மாக்கள்ன்றது 100% உண்மை. இப்போ இதில் வந்து இந்த கர்ம வினைகள்லாம் இருக்கு, இதற்கு ஏதாவது, ஏன்னா நிறைய பேர் வந்து செய்வாங்க, மேடம் நான் கரெக்டாக தான் படித்தேன், நான் கரெக்டாக தான் எழுதுனேன், அவன் ஒன்றுமே பண்ணல, அவனுக்கு வந்து அந்த வேலை கிடச்சிச்சு கேம்பஸில், அவனுக்கு இசுவாச கூட தெரியாது, அவன் அட்வொகேட்டாக இருக்கா அப்படின்றாங்க. ஒரு பெரிய அளவில் வந்து எதிர்பார்க்க முடியாமல், ஆனால் அவங்கள ஒரு நல்ல இதுவுக்கு போயிடுவாங்க. அவங்க பாருங்க, இந்த மேஜிஸ்ட்ரேட் எழுதாங்க, அவன் ஜட்ஜ் ஆகிட்டான், இது மாதிரி பண்ணுறாங்கல்ல, சொல்கிறாங்க இல்லையா பேசுகிறவங்க. அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸுக்கு வந்து நான் அவ்வளோ தூரம் டெடிக்கேட்டாக படித்தேன், ஆனால் எனக்கு வந்து ஜூனியர் அவன் வந்து செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு கிடைக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம், நான் படிக்காதவனா இல்லை, நானே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட்டு, எனக்கு ஐஏஎஸ் அந்த இது கிடைக்கல, அவன் வந்து என்னோட ஜூனியராக பெரிய அளவில் படிக்க மாட்டான், அவன் அந்த பொசிஷன், அந்த மாதிரி விஷயங்கள் நம்மள. அப்போ வந்து இதெல்லாமே என்ன காரணம் அப்படின்னு பார்க்கறச்ச, இதற்கெல்லாமே வந்து கர்மாக்கள் தான். நீங்கள் செய்த கர்ம வினைக்கு நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்க, கிடைக்காம போகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் பாக்கியசாலிப்பா, பாக்கியம் அப்படின்றது ஜாதகத்தில் 9வது இடத்தை குறிக்குது. ஸோ அப்போ வந்து பாக்கியஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க வந்து பெரிய அளவில் பேசப்படுவாங்க. அது மாதிரி விஷயம் இருக்குது. ஸோ அப்போ இதில் இருந்து என்ன சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செய்யக்கூடிய நன்மைகள் நமக்கு நிச்சயமாக ஒரு வினை வரும். சொல்லுவோம் இல்லையா, ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு நீங்கள் அதற்குண்டான உங்களுக்கு பலன் கிடைக்கும். இவங்களே தான் செய்வாங்க. அது எங்கள் அப்பா கூட ஒரு விஷயம் சொல்லுவார், என்னப்பா நம்ம எவ்வளோ நீங்கள் செஞ்சுருக்கீங்க, எல்லாருக்கும் வரவங்களுக்குலாம் சாப்பாடு போடுறீங்க, கவனிக்கிறீங்க, தெரியாத ஆளுக்கெல்லாம் கவனித்து பணம் கொடுத்து அனுப்புவவங்களாம் இருக்காங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தெல்லாம் எங்கள் அப்பா பண்ணியிருக்காரு யாரோ ஒருத்தவங்களுக்குலாம். அப்படின்னும் போது நமக்கே எப்படி கஷ்டம் வருது அப்படின்னா, ஆனால் நிச்சயமாக அது நல்லதாம நடக்கும் அப்படின்னுவாரு. அது எப்படின்னு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு இவங்க தான் நம்ம செஞ்சவங்களே வந்து செய்ய மாட்டாங்க,
திரும்பி வேற யாராவது ஒருத்தங்க வந்து நமக்கு உதவி செய்வார்கள். அதுதான் தர்மம் தலை காக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ வந்து கர்ணனே வந்து அன்னைக்கு என்னதான் பண்ணாலும் அவன் வந்து கெட்டவங்களோட சேர்ந்திருந்தாலும் உயிரை வந்து அவனால் எடுக்க முடியல. காரணம் அவன் செய்த புண்ணியம், தர்ம தேவதையே வந்து அழுதா அப்படின்வாங்க. ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் தான் நம்மள வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக இருக்குங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால கூடுமான வரை வந்து என்னன்னா யாருக்கும் பாவம் செய்யாமல், அடுத்தவங்க பொருளை அபகரிக்காமல், அடுத்தவங்க ஒய்ஃபை பார்க்காம ஒழுக்கமாக இருக்க வேண்டியன்றது. அதே மாதிரி வந்து இந்த பொறாமை வேற எண்ணங்கள்லாம் இல்லாமல் இருந்தீங்கனாலே நம்ம சூப்பராகவே ஆக முடியும். இது ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேசிட்டே போனோம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னு நம்ம எனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது, நான் உணர்ந்துட்டேன், நான் யாருக்கும் இப்போ நான் கெட்டது செய்கிறதில்ல, நான் கரெக்டாக தான் வாழ்கிறேன், போன ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கணும், இந்த ஜென்மத்தில் கஷ்டம் வருது, இப்போ அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, யாருமே இல்லை, அனாதையாக இருக்கேன், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அப்போ இப்போயாவது நீங்கள் தெரிந்துங்கன்னு வாங்கல, நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க, இது உங்களுக்கு நல்லது செய்யும். அப்போ இதற்கெல்லாம் என்னென்னா பார்த்தா கடவுள்னு ஒரு விஷயம். இப்போ எப்படி நம்ம டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் மருந்து சாப்பிட்டு ஒரு க்யூர் ஆகும், ஒரு தொண்டையில் இது வந்துச்சுன்னா அப்படியே உட்காந்துருந்தா அது இதுவாகும், சரியாகும். அது எப்போ சரியாகுன்றது நமக்கு தெரியாது. இப்போ உடனடியே தலைவலியை நிறுத்தணும்னா நீங்கள் மாத்திரை உடனே வாங்கி போடுறீங்க. அதே மாதிரி தான் பரிகாரங்களும். எப்படின்னா நம்ம வந்து உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும், நமக்கு உடனே செய்யணும் அப்படின்னும் போது ஜோதிடத்து வழியாக பார்த்தீங்கன்னா பரிகாரம் மிக மிக அவசியமான ஒரு விஷயம் சொல்லலாம். சரி, எப்படி வந்து பரிகாரங்கள் அவசியம் அப்படின்னு பார்க்கறச்ச இப்போ வந்து இப்போ சொல்லுவாங்களே, காசிக்கு சென்றால் கர்ம தோஷங்கள் நிகழும் அப்படின்வாங்க. கர்ம வினைகள் செல்லும்னும் போது அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு தெரியுது கர்மங்கள் வந்து நீங்குவதற்கு காசிக்கு செல்லணும்ன்றது ஜென்ரலானது. நிறைய நம்ம இந்துக்கள் இதில் பார்த்தீங்கன்னா காசி ராமேஸ்வரம் ரெண்டுத்துக்கு போவாங்க. அப்படி இங்கே எடுத்துகிட்டு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ராமேஸ்வரத்தில் போய் கலக்குவாங்க. இதுதான் அவங்களோட ஃபுல் ஃபினிஷ். நீங்கள் ஒரு இந்துவாக பிறந்தீங்கன்னா நிச்சயமாக காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஜென்ரலாக போயிட்டு வர்றது நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கர்மங்கள் வந்து நம்மளோட தோஷங்கள் விலகணும், நம்மளுடைய அந்த கர்மா போட்டோம். இதுல என்ன ஒரு விஷயம்னா நமக்கு அடுத்த சந்ததி ஒண்ணு இருக்கு, அது பாதிக்கப்படக்கூடாதுன்றது எல்லாருமே நினைக்கிறோம். இனிமேலுக்கு வரக்கூடிய குழந்தைக்கு அது நம்ம செய்த பாவங்களோ இந்த ஜென்மத்திலேயே தவறு செய்திருந்தாலோ திருப்பி அது எங்க போகும், சொத்து போற மாதிரி கண்டிப்பாக அடுத்த ஜெனரேஷன் அப்படின்ற மாதிரி அடுத்த அப்டேட் ஆகும். அது அப்டேட் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு உண்டான சில பரிகார முறைகள் இருக்கு. சில வந்து காசி பரிகாரம்னே சொல்லலாம் வச்சுங்களேன். அது எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி பரிகாரமா வராது. நீங்க அந்த போயிட்டு வந்து ஒரு 48 நாள் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஜென்ரலா வந்து காசி விஸ்வநாதர் போய் பார்க்கறது அந்த மாதிரிலாம் இல்லை. உங்க ஜாதகத்துல என்னைக்கு நீங்க போறீங்களோ அதை வைத்து கொண்டு சில பலன்கள் நம்ம செய்யலாம். அப்போ வந்து நீங்க உங்க கட்டப்படி இன்னைக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எந்த சாமிக்கு அடுத்த சாமி, இந்த சாமிக்கு முன்னாடி பார்க்கறது, இந்த சில இது வழிமுறைகள் இருக்கு. அதன்படி அவங்கவுங்க கட்டத்துக்கு மாறுபடும். அதன்படி பண்ணோம்னா நிச்சயமாக அவர்களுக்கு கர்ம வினைகள் தீரும். அப்படி தீரும்பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் இல்லாம அடுத்தவங்களுடைய வாழ்க்கையினுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே, அதாவது அடுத்த ஜென்ரேஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது மாதிரி அதுக்கு நிறைய சிம்டம்ஸ்லாம் இருக்குது. இப்போ கர்ம வினை உள்ள ஜாதகம்ன்றதுக்கு ஜாதகத்தை பார்த்தாலே நாங்கள் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்திலேயே நம்ம வந்து சொல்ல முடியும் இவர்களுக்கு வந்து இது மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையில் வீட்டில் சிம்டம்ஸ்லாம் சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் அதெல்லாம் வந்து கர்ம வினை உள்ள ஜாதகங்கள் சொல்லலாம். இன்னும் அதுக்குண்டான ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அது வந்து அவங்க ஜாதகத்தை பார்க்கும்பொழுது நாங்கள் கேட்போம், இது நடந்திருக்கா சில விஷயங்கள். அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்களுக்கு கர்ம தோஷங்கள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஜாதக ரீதியாக கிரகங்கள் ரீதியாக நம்ம அதையும் பார்த்து சொல்ல முடியும். இப்போ இதெல்லாம் பார்த்து அதன்படி நம்ம வந்து பக்காவாக பரிகாரங்கள் செய்தால் நிச்சயமாக கர்ம விலை ஒழிந்து அடுத்த லெவல் என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு போகலாம். ஒரு சில 50 வயசு வரைக்குமே டெவலப் ஆகிருக்க மாட்டாங்க. ஒரு சில 30 வயசுல டக்குன்னு டெவலப் ஆகிருப்பாங்க. எல்லாமே 40 வயசு செட்டில் ஆகி உட்காந்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்க 50 வயசு தான் ஸ்டார்ட்டே ஆவாங்க. அப்போ அது வந்து அந்த கர்ம வினைகள் தோஷங்கள் இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் செய்யும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்குங்க. ஓகே மேம், இதில் எனக்கு ஒரு கேள்வி இப்போ பேசும்போது என்ன தோணுச்சுன்னா, இப்போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பங்களை அனுபவிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே அந்த நிலைமை அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து கேட்பாங்க, சே நல்ல மனுஷன் ஆனால் இப்படி நடக்குது ஒரு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு அவங்க மூதாதையரான அந்த பலனான இந்த வருத்தப்படுறது, இந்த துயரத்தில் இருக்கிறது வந்து அதுக்கான ஒரு விஷயமா,
இல்ல இவரே வந்து ஏதாச்சும் செஞ்சிருப்பாருன்றது அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளோட போன ஜென்மத்தோட பலனா இது, இல்ல நம்மளோட முதலியரோட செஞ்ச ஒரு விஷயத்தினால நமக்கு இப்படி ஒரு வருதா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஜாதகத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் ஜாதகம் கேட்கறது. ஜாதகத்தில் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் எப்படி இருக்கு, பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கு, உங்களுக்கு லக்னம் எப்படி இருக்கு, கர்ம காரகனுடைய நிலை எப்படி இருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு அழகாக சொல்ல முடியும். இப்படிதான் இதனாலதான் விஷயம்னு அதை தெரிந்து அதற்குண்டான பரிகாரங்களை நிச்சயமா நம்ம செய்யும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப மாறுது. நிச்சயமா நிறைய பேர் கண் கூட சூப்பராகவே இருக்காங்க. ஓகே ஓகே மேம். இன்னும் நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, இதுக்காக இந்த பரிகாரம் செஞ்சா எது எப்படி அது வந்து சரியாகும் அப்படின்றது, இது ஜோதிடம் குறித்து நிறைய பேருக்கு கேள்விதான். இது ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுல என்ன பரிகாரம் வந்துட்டு போகுது? இல்லை கோவிலில் வந்து நம்ம இப்போ புளி சாதம் கொடுக்கறது, தயிர் சாதம், இல்லைன்னா சில பேருக்கு வந்து மோர் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி மாறுது இல்லையா அந்த பரிகாரங்கள். ஸோ அந்த பரிகாரத்தினால எனக்கு ஒரு நல்லது நடக்கலாம், அது எப்படி வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இப்போ இந்த கர்ம வினை அப்படி வரும்போது இந்த பரிகாரம் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குன்னும் போது பரிகாரம் எப்படி வேலை செய்யுது, அந்த பரிகாரம் பற்றின அந்த தெளிவு எப்படி மேம் கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க? ஏன் நீங்கள் இப்போ காக்காக்கே சாப்பாடு வைக்கிறீங்கல்ல, உங்கள் வீட்லேயும் வைப்பீங்க, எல்லார் வீட்லேயும் வைப்பீங்க, ஏன் காக்காக்கு சாப்பாடு வைக்கணும்? நம்ம பாட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம்ல. அமாவாசை கண்டிப்பாக படையல் போட்டு காக்காவை இல்லாத காக்காவை கூப்பிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட வச்சு தான் அடுத்தது காக்கா எடுத்துருச்சின்னு சொல்லி சாப்பிட்றோம். ஸோ அப்போ வந்து காகம்ன்றது வந்து ஒரு முன்னோர்களுடைய ஒரு பறவையாக நம்ம நினைக்கிறோம். ஒரு கர்மத்தை வந்து நீக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். சனி காரகனே காகம் என்று சொல்லலாம். இப்படின்னும் போது வாகனம் நம்மளுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி தான் 7.5 சனிலாம் வருது நமக்கு. அஷ்டம சனியில தான் உனக்கு கஷ்டங்கள் வருது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் எதை பொறுத்து? சனி வந்து ஒரு நீதிமான் என்று சொல்வார்கள். ஸோ அவரை குளிர்விக்கிறதுக்காக தான் நீங்க காக்காக்கெல்லாம் சாப்பாடு போடுறது. ஸோ அப்போ அதை நம்புறவங்க நிச்சயமா நான் சொல்றதெல்லாம் நம்பிதான் ஆகணும். இன்னைக்கு வந்து யாருமே காக்காக்கு வைக்காதீங்க அப்படின்றது ஒரு சட்டம் போட முடியாது. எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து நிச்சயமாக அவர்களுக்கு இவையெல்லாம் வந்து செய்யறதுனால தான் அவங்களுக்கு வந்து அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள். நீங்க என்னதான் சொல்லுங்க, நிச்சயமாக அவங்க சாப்பாடு கொடுக்கறது நீங்க கேட்டீங்கன்னா மோர் கொடுக்கறது, இப்ப வெயில் காலத்துல ஒரு மோர் பந்தல் வைக்கிறது, இந்தாங்க தண்ணி கொடுக்குறீங்களா, இது ஒரு புண்ணியம் உங்களுக்கு. அது உங்களை அறியாம நீங்க செஞ்சிருவீங்க. அதே மாதிரி வந்து நம்ம பெரிய ஒரு அரசியல்வாதிகள்லாம் இன்னமும் சூப்பரா இருக்காங்கன்னா அவங்க பிறந்த நாளுக்கு பாருங்க ஒரு 1000 பேர் சாப்பாடு போடுவாங்க. அவங்களை அறியாமலேயே அவங்க வந்து ஒரு அன்னதானம் செய்யறாங்க. ஸோ இந்த சாப்பாடு வயிறார ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அப்பா நல்லாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்குது. அது ஒரு கூட்டு பிரார்த்தனை என்று சொல்லலாம். ஸோ அதனாலதான் இது மாதிரி செய்யறது எல்லாமே வந்து நல்வினைக்காக தான். அதாவது நல்ல கர்மாக்களை வந்து இந்த கர்ம வினைகள் தீர்வதற்காகவும் இது மாதிரி செய்யப்படுது. நான் ஏன் இந்த குறிப்பிட்ட இந்த மாதிரி இந்த சொல்லுவோம் இல்லையா, இந்த ஹோட்டல் தான் இந்த சாப்பாடு கிடைக்கும், இந்த இதுல தான் இங்க ஸ்பெஷல் இருக்குன்றதா பரிகாரங்கள். ஸோ இந்த ஒரு கட்டத்துக்கு ஏற்ற ஒரு பரிகாரங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்குன்றது உண்மை. ஒரே ஒரு பெருமாள் தான். பெருமாளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பாலாஜியா இருக்கும். திருப்பதியில இந்த பக்கம் பார்த்தா வெங்கடாஜலபதினு வாங்க, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமான் வாங்க, இந்த பக்கம் ஆனந்த பத்மநாபன் வாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கோயிலுக்கு சுவாமி பெயரே மாறுதுன்னு போது அப்ப வந்து அது ஜாதக கட்டத்திலயும் ஒவ்வொரு பரிகாரங்களும் மாறும். ஓகே ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். முக்கியமாக கர்மவினை மூதாதையரோட அந்த பாவ புண்ணியம் வந்து எப்படி அடுத்தடுத்த தலைமுறைக்கு மாறுது, அதுக்கான பரிகாரம் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.